ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பவுண்ட்லெஸ் நெக்ரோமான்சர்னு சொல்லக்கூடிய பாங்கோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கு நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோடில் பார்க்கறது லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். சரி வாங்க நம்ம கதை போகலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுக்கான செகண்ட் ஃப்ளோருடைய ட்ரையலை முடிச்சிட்டான். அந்த சீஃப் ஆர்க்கை கொன்னதுனால அதுக்கப்புறம் இப்போது வெயிட்டிங் ரூமுக்கு வந்திருக்கான். கண்டிப்பாக இந்த ஷீல்டை மட்டும் நான் எந்த ஒரு இடத்துல பயன்படுத்தாமல் இருந்ததுனால என் நேற்றுக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த ஷீல்டுக்கு. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக வந்துடுச்சு இந்த முறை. சரியா ஆட்டி வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் அடக்கடவுளே என்ன இது, இந்த இதில் நிறைய பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த இதில் இறந்துட்டு இருப்பாங்க போலியே அப்படின்னு ஹீரோவாக அந்த இடத்துல இருக்கிற மெசேஜ் எல்லாம் உனக்கு பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு மெசேஜை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக வரான். அதில் பார்த்தான் கிம் ஷியோன்னு சொல்ல போகிற ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே யாரோ ஒருத்தன் அண்டராக இருந்து இந்த இதில் கொண்டுட்டு இருக்கான்பா. அதுக்கு பதிலாக ஹோயன் சியாங் ஜீன் வந்து என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இது எல்லாமே அவன் பண்ணுறது வந்து பூமிக்கு திரும்ப போகிறதுக்காக ஒரு வவுச்சரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அது ஒவ்வொரு அண்டோர்கிட்ட யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அவன் போலான்னு தான் பார்க்குறான் திரும்பவும் அவனுடைய ஊருக்கு. ஹீரோவும் இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கு ஷாக்காக வரான். என்னடா இவனுங்க திரும்பி பூமிக்கு போக முடியும்னு பேசிட்டு இருக்கானுங்க, வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். திரும்பியும் இன்ஃபர்மேஷன் மூலிமா கிட்டத்தட்ட இந்த இதில் 5 கமெண்ட்ஸ் இருக்கு. அதில் பயன்படுத்துகிற இந்த டவருடைய ட்ரையல்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் ஒரு வவுச்சர்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போதான் நான் கேள்விப்படுறேன். அப்போனா என்னுடைய உலகத்துக்கு அந்த வவுச்சர் இருந்தால் மட்டும் போதும், நான் திரும்ப போயிடலாமா அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த இன்ஃபர்மேஷனை ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பாங்க போல. அதன் அடிப்படையில் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை தேடி போகிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பானுங்க. அதில் குழப்பம் அடைஞ்சுனுங்க இந்த வாட்சர் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு அவனுக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஹீரோ இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற டவர் ஃபுல்லாகவே பரபரப்பாக போயிட்டுருக்கு எல்லா பிளேயர்ஸுக்கும் இடையில. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோவை யோசிச்சு பார்க்குறான். உலகத்தில் இப்போது 2 விதமான சைடு இருக்குது. ஒன்று நான் வசிக்கிறது, இன்னொன்று என்னுடைய நிஜ உலகம். கண்டிப்பாக இதே பவரை என்னுடைய அந்த உலகத்தை எடுத்துன்னு போனால் திரும்ப வருமா இல்லை வராதா அப்படின்ற ஒரு ஷாக்கோட ஹீரோவும் இருக்கேன். பட் இருந்தாலுமே கரண்ட்டில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வெளியே போனால் ஒரு ரேங்கர் அண்டர் ஆச்சு மறுவால அப்படின்னு அவனை யோசிக்கணும். தலைப்பாடம் அடிச்சுக்கிறான். அட கடவுளே, நான்லாம் இங்கே எதுக்கு அதை பற்றி யோசிக்கிறேன். இந்த திரும்ப நம்ம ஊருக்கு போனாலே போதுமே. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வரும்போது நான் தான் கொஞ்சம் இதுவாக பேசினேன். இங்கே வந்தால் எல்லாமே சரியாயிடுன்னு. இப்போ எனக்கு வீட்டோடைய ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ தான் நான் அந்த செகண்ட் ஃப்ளோரையே கிளியர் பண்ணியிருக்கேன். ஒன்றும் நான் எத்தனை ஃப்ளோரை கிளியர் பண்ண இந்த இடத்த விட்டு போக முடியும்னு புரியலையே. அதுக்கப்புறம் ஹீரோவோ தனக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கில்லும் டெவலப் ஆயிருக்கின்ற விஷயத்த வந்து கவனிக்கிறவன். இதனால ஹீரோ அதை வெளிப்படுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய கோட்டை கேட்டுட்டு அவனும் அசல்ல நிற்கும் போது அவனுக்குள்ளேருந்து நிறைய ரெட் கலர் ஆரா எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுக்கடவுளே, நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண எல்லா ஸ்பிரிட்டும் என் கூட ஒன்று நினைச்சு சண்டை போட தயாராக இருக்கு. உண்மையிலே பார்க்க பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல இந்த ஃப்ளோயிங் ரொம்ப அதிகப்படியாக இருக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு ஹீரோ அதை பரிசோதனை பண்ணி பார்த்துக்காக அவ்வளோ வேகமாக ஓடுறான். அவன் ஓடின வேகத்தில் சவுத்து மலை ஏறி சீலின்லேருந்து ஜம்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த சம வேகமாக சவுத்து நோக்கி ஓட சவுத்தில் போகிறவன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே மோதிடுறான். அவனும் ஒரு விஷயத்தை வீழ்ந்ததுக்கப்புறம் யோசிக்கிறான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இவங்க வளர்ந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே என்னுடைய ஃபிசிக்கல் பாடி அதுக்கு எப்பவுமே ஒத்து வர்றது. எனக்கு பணம் சம்பாதிச்சாகணும், அதுக்காக நான் இன்னும் அதிகப்படியான வேலைகளை செஞ்சுதாகணும் அப்படின்னு ஹீரோவா அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்காக நான் வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் ஒன்றா. அப்புறம் அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்த காசை வந்து அதை வச்சு அவங்க கூட இருக்கிற ஷீல்டு ஸ்வாடு அப்புறம் ஒரு ஓடிஸ் போட்ட மாதிரி ஒரு துணியும் இருக்கு. அதெல்லாமே ஹீரோ போட்டுன்னு கணக்கச்சிதமாக இருக்கான். அடுத்த கட்டு 3rd ஃப்ளோருக்கான ரைடுக்கு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெருமூச்சு விட்றான். இந்த இடத்துல நிறைய பேர் கூட சேர்ந்து ஆட போகிறேன். இது ஒரு மெயின் ட்ரையலாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரையல் இன்னும் இருக்கு. இதை இப்போதைக்கு சீக்கிரம் முடிச்சாகணும், விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து சம வேகமா அந்த ஷீல்டையும் ஸ்வாடையும் வச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா இந்த தடவை என்னால் அது முடியும், நான் அவங்களுக்காக இது பண்ணுறேன். அதுக்காக மிகப்பெரிய சவால்களை ஃப்யூச்சரில் எதிர்க்கிறதுக்காக நான் இன்னமும் ஸ்ட்ராங்காவேன் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இதில் சபதம் எடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைமில் அவனும் ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி வேறு இடத்துக்கு வந்திருக்கான். இது எந்த இடம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது அவனுக்கு. இந்த இடத்துல இதுதான் 3வது டவரா. இந்த 3வது டவரோடைய ட்ரையல்
என்னன்னா டூயல் போடணும். அதாவது அந்த இடத்துல அவனுக்கு சமமாக வர ஒருத்தனை கூட டூயல் போட்டு அவனை அழிக்கணும். அதுதான் இந்த இடத்துடைய ரூல்ஸு. அதுக்கப்புறமா தான் அதுக்கான டிஃபிகல்ட்டி ஹார்டுனே கொடுக்க ஹீரோ வாதிச்சு வரான். இது குகையில எப்படி இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம் என்னது கார்டியன் ஆஃப் டார்க்னஸா இந்த இடத்துக்கு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி மெசேஜும் வர 5 செகண்ட்ஸ்ல அடுத்த அட்டாக் நடக்க போகுது. அது ஹீரோ தெரியாம அவனும் அந்த இடத்துல முயற்சி பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அட்டாக் பண்ணிடுவேன், விட மாட்டேன் அப்படின்னு அவன் பக்கம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். செகண்ட்ஸும் முடிய போது அதுக்கப்புறம் பார்த்தா கார்டியன் ஆஃப் தி டார்க்னஸ் உள்ள வந்துட்டான். வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோக்கு பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு ஷேடோ அவனை மாதிரியே வந்து அவனை அட்டாக் பண்ணது. ஹீரோவை ஷாக் கட்டி திரும்பி பார்த்த அடுத்த செகண்டே அது வில்லத்தனமா சிரிச்சுக்கின்னு ஹீரோவை அட்டாக் பண்ண ஒரு கொடூரமா இருக்கு அதை பார்க்கவே. ஹீரோவும் அட கடவுள் இதுதான் அந்த கார்டியன் ஆஃப் தி டார்க்னஸா அதை கொல்லணுன்ற மெசேஜ் வந்து ஹீரோக்கும் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் உடனே திரும்பி ஹீரோவும் அதை அட்டாக் பண்ணலாம் பார்க்க அது டக்குன்னு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணிடுது. அப்புறம் அந்த கேவல பார்த்தா ஹீரோக்கும் அதுக்கும் தான் இப்போ ஃபைட் தயாரா இருக்கு. அது வில்லத்தனமா ஒரு பக்கம் கொடூரமா சிரிக்குது. ஹீரோவும் ஒரு பக்கம் பதட்டத்திலேயே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல் ரெக்கவரியை பயன்படுத்தி தனக்கு அடிபட்டிருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பக்கம் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. திடீர்னு என்னடான்னு பார்த்தா ஹீரோ நின்னுங்கிற அதே பொசிஷனா தான் அந்த சேமா வச்சுட்டு இருக்கேன். ஹீரோவும் புரிஞ்சிருக்கான் நான் என்ன பண்றேனோ அதையே அதை ரெப்ளிகேட் பண்ணுது, என்னுடைய மூவ்ஸ் எல்லாமே அதை காப்பி பண்ணுது. அப்போ கஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் அதை சீக்கிரமா பிடிச்சாக்கணும் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் சம வேகமா அதுக்கிட்ட இருந்து போயிட்டு திரும்பி ஒரு முதுகுல ஒரு அட்டாக் கொடுப்பான். திரும்ப அடுத்த செகண்டே அதை ஷாக் ஆகிட்டு ஹீரோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுது. என்னடா இவன் எனக்கு முன்னாடியே திரும்பிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண அட்டாக்ல அதுக்கு பயங்கரமா டேமேஜ் ஏற்பட ஹீரோவும் ஹாப்பி ஆகிறான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் ரெக்கவர் ஆகும். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுகிட்ட ஹீலிங் டெக்னிக்கும் இருக்கு, கண்டிப்பா என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு. இருந்தாலும் சீக்கிரமா இதை முடிச்சாக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மான்சரை இப்போ ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வரேன். ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கான் திரும்ப அட்டாக் பண்ணது. பட் ஆனால் திரும்பி அதே ஒரு டெக்னிக்கை ஹீரோ கிட்ட காப்பி பண்ணி அட்டாக் பண்ண. பட் இருந்தாலுமே ஹீரோ அது முன்னாடியே கெஸ் பண்ணதுனால அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடறான். உன்னுடைய வீக்னஸே உன்னுடைய காப்பினஸ் தான். நீ யாரெல்லாம் காப்பி பண்றியோ அவங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கின்னு அவங்க கடைசியை ஒன்று அடிச்சிருவாங்க, ஒன்னுத்துக்கு உதவாது அப்படின்னு கலாச்சிக்கின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மான்சரை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கான். அவனுடைய பவரை பயன்படுத்தி அதுவும் பயந்து பின்வாங்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா. நல்ல விஷயம்தான். அப்படி ஹீரோ கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலாம் பார்க்க திடீர்னு பார்த்தா அது சோனை பயன்படுத்தி ஹீரோவை குத்தலாம் பார்க்க ஹீரோ இருந்தாலுமே தடுத்துடுவான். அவன் என்ன பண்ணிச்சு இது அது என்னது. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான மிகப்பெரிய ஸ்வாடு ரெட்டா இருக்கு. அதை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ இருந்தாலும் தடுத்துட்டு இருக்க தன்னால முடிச்சிருக்கு. அடக்கடவுளே டைம் வேற போயிட்டு இருக்கு, சீக்கிரம் இன்னொரு பக்கம் இதை அடிச்சு ஆகணும், அப்படி ரெஸ்ட் எடுக்கணும், வெட்ட மாட்டேன் இதை அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் போயிட்டு அட்டாக் பண்ண தடவை அவன் நிக்கிற பொசிஷனே வேற லெவலா இருக்கும். அதுங்களும் பார்த்து ஷாக் ஆவேன். ஹீரோ இன்னும் ரிமைனிங் 1 மினிட்டுக்குள்ள இதோடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம வேகமா அதுகிட்ட இருந்து போயிட்டு அதுக்கு பேர் அஜித்தே கொடுக்கலான்னு சொல்ல. ஆனா அது இவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி கொடுக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஹீரோ கிட்ட வந்து மிகப்பெரிய அட்டாக் போகுது. பட் இருந்தாலுமே ஹீரோவே கையை அந்த தட்டி விட்டுறான். கழுத்துல கத்திய வச்சுட்டு அதுக்கப்புறம் நெஞ்சில பார்த்தா கத்தியா இருக்கிறான். இது வேலை செய்துப்பா, நீ அப்ப டொமாக் வருதான் உன்னெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பாதியா போய்டும் உடம்பு. பட் என்னதான் பாதியா உடம்பு போனாலுமே அந்த பாதியா போன உடம்பு வச்சுமே அது பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ லைட்டா தப்பிச்சிடான். கடவுளே என்னடா இது போதை மாதிரி நடந்துக்குது, நேற்றுக்கு இதை கொண்டுலாம் பார்த்தா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல இருக்கேன். கடவுளே சீக்கிரம் முடிச்சாக்கணும், ரத்தம் வர அதிகமா சொல்லிட்டு இருக்கேன், இதனால நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாந்திரை பார்க்க அதுவும் ஷாக் ஆயிட்டு ஹீரோவை பார்க்குது. நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தா ஹீரோவுடைய கையை அப்படியே வெட்டி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஸ்வாடும் சேர்ந்து அப்படியே தூரத்துல இருக்கேன். ரிமைனிங் 11 செகண்ட்ஸ்ல அதோடைய கதை ஹீரோ முடிச்சே ஆகணும். அதனால ஹீரோ மட்டுமே தன்னுடைய ஷீல்டை மட்டுமே பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுக்கு தயாரா இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ விடாம அதுக்கிட்ட போயிட்டு கத்திக்கிட்டு ஒரு வழியை அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு சம வேகம் வர அது உன்ன பக்கம் பதட்டமாகுது இவனை கிட்ட விடக்கூடாதுன்னு. பட் இருந்தாலுமே ஹீரோ நினைச்ச போல தன்னுடைய பேரியன் பவரை பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே அசால்ட்டா அதை வச்சு தடுத்துருவான். என்னதான் உன்னொரு பக்கம் தடுத்தாலுமே ஹீரோ பண்ண புஷ்னால அது அப்படியே அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி வெவ்வேறு இடங்களை இடிச்சுக்கின்னு மாறுது. அது உன்னொரு பக்கம் ஒரு கட்டத்துல அதுக்கு பயங்கரமான அடிபட்டு கிளம்பி வெளியே தெரிய ஆரம்பிக்க ஹீரோக்கு சுத்தமா புரியல இது அழிஞ்சிருச்சா என்ன ஆச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்க இப்போதைக்கு சாவு சும்மா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அசால்ட்டா அதை கொண்டுறான். அதுக்கப்புறம் அதுக்கு ரத்தம் சொட்டுது. ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன், நீங்க 3வது டவரையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வரேன். அதோட எந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் பண்ணணும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிக்கலாமே கமெண்ட்ல பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ பிடிச்சிமா.